ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மாதிரியே உங்களுக்கும் நேச்சர் பிடிக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பட் பீஸ்ஃபுல் லொக்கேஷனாக இருக்கணுமா? அப்படின்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஸ்பாட் இது தாங்க. ஈசிஆரில் இருக்கக்கூடிய பாஸ் நர்சரி கெஃபே கார்டன். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் கிடைச்சா விடுவோமா என்ன? இங்கே நிறைய பிளான்ட் வெரைட்டிஸ் சேல்க்காக வச்சுருக்காங்க. அவ்வளோ கலர்ஃபுல் ரோஸ் வெரைட்டிஸுமே பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே ஒயிட்டு, ரெட்டு, ஆரஞ்சு எல்லா கலர்ஸ்லுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்டு குரோட்டன் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒரு வெரைட்டிஸ்லுமே இருக்கும். இந்த ரங்கூன் பிளான்ட்டை வந்துட்டு கேட் என்ட்ரன்ஸில் வச்சோன்னா படர்ந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கெஃபேவில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரைஸுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த குரோட்டன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 100 rupees தான். இந்த நர்சரியில் வந்து பிளான்ட்ஸ் மட்டும் கிடையாதுங்க. பிளான்ட்ஸுக்கு தேவையான கார்டனிங் டூல்ஸ் இருக்குது, கலர்ஃபுல் பாட்ஸ் இருக்குது. அண்டு சில்ட்ரன்ஸ் கூட வந்திங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் கிடைக்கும். அண்டு பிக்கிள்ஸும் அவங்களே மேட் பண்ணியிருக்காங்க. அண்டு கீ செயின்ஸு, அப்புறம் மணி பிளான்ட்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. மணி பிளான்ட்ஸுக்கும் அண்டு வாஸ்து பிளான்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கலாங்கிற ஐடியாஸுமே அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஆந்தூரியம் பிளான்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. எந்த கலர்ஸ் வேணுமோ நம்மளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஹேங்கிங் பிளான்ட்ஸுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு தேவைப்படுற பாட்டுமே வந்துட்டு அவங்களே வச்சுருப்பாங்க. கார்டனிங் பண்ணுறத விட அதை எப்படி பிளான் பண்ணலாங்கிற ஐடியா வந்துட்டு இந்த லொக்கேஷனுக்கு வந்தோன்னா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆந்தூரியம்லாம் பாருங்கள், ஒன்றுமே ஒரு கலர்ஸில் இருக்குது. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்காதுல்ல. கொஞ்சமாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணோன்னா தான் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? இங்கே ஃப்ளவர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டுமே இருக்குது. கோவா, ஆம்லா, லெமன் எல்லாமே கிடைக்கும். அண்டு ஒன்றுமே பார்த்திங்கன்னா அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்கிற விதமே அழகாக இருக்குங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட்க்கு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் லொக்கேஷனாக சொல்லலாம். அண்ட் இவங்க வச்சுருக்கிற அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பட் ஒர்த்தான ப்ராடக்ட்ஸாக இருக்குது. கார்டனுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் ஹாலில் டெக்கரேட் பண்ணலாம். அண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பெல் ஹேங்கிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் சவுண்டு. அது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணோன்னாலே அதில் வரக்கூடிய சவுண்ட் பார்த்திங்கன்னா மைல்டு மியூசிக் மாதிரி இருக்கும். கேட்குறதுக்கே அவ்வளோ இனிமையாக இருக்குது. இதில் புத்தா ஸ்டாச்சு அண்டு காட் ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் இதில் நம்ம பூஜாவுக்கு வந்துட்டு டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ளவர் பாட்டு, அது எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதனுடைய டிசைனே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் மெமரபிள் பிளேஸ்னாலே நான் இந்த லொக்கேஷனை தாங்க சஜஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. ப்ராடக்ட்ஸ் ஒன்றுமே வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ போகிறப்ப எதையாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருப்போம். மெடிசினல் பிளான்ட்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஒரு பிளான்ட்டுக்குமே வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வெளியில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு போர்ட்லையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. துளசினோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அண்டு இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹார்ட்லி 2 hours இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் நமக்கு சுற்றி பார்க்குறதுக்கு டைமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். வெளியில் வந்து ஒரு ஹட்லாம் போட்டிருப்பாங்க. ஹட்லேயே உள்ளே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி சுற்றி மணி பிளான்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியும் இருக்கும். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு இந்த ஆர்கிட் பிளான்ட் தாங்க. அதனோட ப்ரைஸு 615 போட்டிருந்தாங்க. பட் காஞ்சிபுரமோடைய வெயிலுக்கு வந்துட்டு அந்த செடி தாங்காது இல்லையா, ஸோ அதனால் அதை பர்ச்சேஸ் பண்ணலை. வேறு ஒரு பிளான்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அங்கே அந்த பிளான்ட் என்னோடய ஃபேவரெட்டுங்கிறதுனால அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கெஃபேக்கு வந்தோம். நிறைய நர்சரிஸ் வந்து விசிட் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் எங்கேயாவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. இது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியும் கூட. யாரெல்லாம் கெஃபேக்கு வராங்களோ கண்டிப்பாக அது இங்கே விசிட் பண்ணிவிட்டு பிளான்ட்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. பாய்.